நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அப்கமிங்கான மூவியில் ஒன்று குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்கள் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ரீசெண்டாக ட்வீட் போட்டு தெரிவிச்சிருந்தாரு. படம் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் 10 ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. நடிகர் தனுஷோட நடிப்பில் இட்லி கடை படமும் ஏப்ரல் 10 தான் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாகவே அறிவிச்சிட்டாங்க. இப்போ அந்த தேதியில் நடிகர் அஜித்குமாரோட குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10 ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. குட் பேட் அக்லி படம் டைரக்டர் அதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் ஷூட்டிங் எல்லாம் எடுத்து முடிச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கு. தமிழ் சினிமாவில் பில்லா போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் விஷ்ணு வர்தனோட இயக்கத்தில் அடுத்த படம் நேசி பாயா. படம் லவ் பேஸ்டு ஸ்டோரி. இந்த படத்தில் ஆகாஷ் முரளி மற்றும் அதித்தி சங்கர் நடிச்சிருக்காங்க. நேசி பாயா படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி மற்றும் ட்ரைலர் ஆடியோ லான்ச் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. படம் ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. ஜனவரி 3ஆம் தேதி நாளைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் லான்ச் ஆடியோ லான்ச்சில் லான்ச் ஆகுது. அதித்தி சங்கரோட அப்பா இயக்கிய டைரக்டர் கேம் சேஞ்சர் படம் ஜனவரி 10ஆம் தேதியும் அதித்தி சங்கர் நடிப்பில் ஜனவரி 14ஆம் தேதி நேசி பாயா படமும் ரிலீஸ் ஆகுறதா இருக்கு. நடிகர் ராம் சரண் கிரா அத்வானி நடிப்பில் அடுத்த படம் கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர் படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனியான தில்ராஜு அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. படம் ஜனவரி 10ஆம் தேதி தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜில் பொங்கல் முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகி ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு ரொம்பவே கமர்ஷியலாக இருக்குது. படத்தில் ஆக்ஷன், சென்டிமெண்ட், எமோஷ்னல் மற்றும் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பக்காவான ஃபேமிலி செலிப்ரேஷன்லாம் இந்த படம் இருக்கும். இந்த பொங்கலுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமன் மியூசிக்கில் ஷங்கர் இயக்கத்தில் ஜனவரி 10 படம் ரிலீஸ் ஆகுது. படத்தில் கீரா அத்வானி, சுனில், அஞ்சலி, எஸ்ஏ சூர்யா மற்றும் சமுத்திரக்கனிலாம் நடிச்சிருக்காங்க. ட்ரைலர் இப்போ யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ராம் சரண் அவர்கள் இந்த படத்தில் மல்டி கெட்டப்பில் இருக்காரு. எஸ்ஏ சூர்யா அவர்கள் இந்த படத்தில் முக்கியமான வில்லன் கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க விடாமுயற்சி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் சென்சார் ஆகியிருக்கு. ட்ரெய்லரோட டியூரேஷன் கிட்டத்தட்ட 2 minutes 24 seconds. ட்ரெய்லர் வெளியிடுறதுக்கு பிளான் பண்ணி சென்சாரும் ஆகியிருக்கு. ட்ரெய்லர் அப்கமிங் டேஸில் வெளியிட்டாங்கன்னா படம் கண்டிப்பாக ஜனவரி மாதம் எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைகா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் விடாமுயற்சி படம் ஜனவரி மாதம் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் சென்சார் ஆகியிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. மலையாள நடிகர் நிவின் பாலி மற்றும் நயன்தாரா நடிக்கும் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸாக சோஷியல் மீடியாஸில் ஒரு ரூமர்ஸ் பரவிட்டு இருந்தது. தேசிங்கு பெரியசாமி அவர்கள் எஸ்டிஆரை வச்சு 48வது மூவி இயக்க இருந்த ஸ்டோரியை அஜித்குமாரை வச்சு இயக்க போகிறதா நியூஸ் சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துருந்தது. இப்போது தேசிங்கு பெரியசாமி அவர்கள் இந்த போஸ்ட்டை வெளியிட்டு சிம்புவை வச்சு தான் எஸ்டிஆர் 48வது மூவியை இயக்க போகிறதா அறிவிச்சிருக்காரு. தேசிங்கு பெரியசாமி அவர்கள் தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி கண்ணும் கண்ணும் கொள்ளையடைத்தால் போன்ற படங்களை இயக்கியிருக்காரு. படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ சிம்புவோட 48வது மூவி ஒரு பிக் பட்ஜெட் பேன் இண்டியா மூவி. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்காங்க. இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலை. மலையாள நடிகர் ஷேன் நிகம் மற்றும் கலையரசன் நடிப்பில் அடுத்த படம் மெட்ராஸ் காரன். படம் ஜனவரி 10 பொங்கல் முன்னிட்டு தமிழ் மற்றும் மலையாளம் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போது இந்த படத்தை மலையாளத்தில் ட்ரீம் பிக் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் பொங்கல் முன்னிட்டு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அடுத்த படம் டிராகன். டிராகன் படத்திலிருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இந்த படத்தில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக நடித்து அடுத்ததாக ஐடியில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஸ்டோரி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது. அனிருத் அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்காரு. படம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த சாங்கில் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களும் இருக்காரு. படத்தோட ஷூட்டிங் எல்லாம் எடுத்து முடிச்சு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவாக மட்டும்தான் நடிச்சிருக்காரு. அஸ்வந்த் மாரிமுத்து அவர்கள் படத்தை இயக்கியிருக்காரு.